நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எழுப்புதல் நேரத்துக்காக ஜாஷுவா டிவி மூலம் கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி கால எழுப்புதல், இன்றைக்கி எழுப்புதல்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டம்னு சொல்கிறாங்க, சுவிசேஷ நற்செய்தி கூட்டம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எழுப்புதல்னு சொல்லி நிறைய என்ன செய்யணும், போஸ்டர்களை பார்க்குறோம். அந்த எழுப்புதலுக்கு நேரம் என்ன செய்யணும், நம்ம போகணுன்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம கைக்கொள்ளும்போது தான் அந்த எழுப்புதலுக்கு நேரம் போக முடியும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிற ராஜா. அப்பா, அந்த துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிற ராஜா. சர்வ லோகத்தையும் படைத்தவரே மை துதிக்கிற ராஜா. அப்பா, அவங்க கரண்டவரே எங்களோடு இருப்பதாக இம்மட்டும் காத்த எபினேசரே மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, சத்தியம் என்றும் கச்சையை உங்கள் அறையில் கட்டியவர்களாகவும் நீதி எங்கும் மார்க்கவசை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சத்தை கால்களில் தொட்டவர்களாகவும். பாருங்க, வசன சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். சத்தியம் என்னன்னா, சத்திய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், உள்வாங்கணும். ஒவ்வொரு டைமும் வசனத்தை சொல்லப்படுது பாருங்கள். சங்கீதத்தில் துன்மார்க்கோலை நடமாவனும் பாவியனிடத்தில் உட்காரமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நிறைய பார்க்குறேன், என் வாழ்க்கையில் நிறைய பார்க்குறேன். வசனத்தை எவ்வளோ தூரம் நான் தியானிச்சுட்டு போகிறனோ, உட்காந்து தியானித்து அந்த வசனத்தை நான் எவ்வளோ தூரம் நான் உள்வாங்கிறனோ, நான் எந்த ஏதாவது ஒரு வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ண போனேன்னா கர்த்தரை அடையாளப்படுத்தி பேசுவார். எப்படி அடையாளப்படுத்தி பேசுவார் அப்படின்னா, அந்த வீட்டில் பார்த்துக்கங்க, ஞானஸ்தானம் மட்டும் பெற்றிருப்பாங்க. 4 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க. அப்போ நான் அந்த வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தீர்க்கமாக பேசுவார். மாமிஷத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது. கர்த்தரே பேசினாலும் கர்த்தர் பேசினாரா? எல்லா ஊழியக்காரனும் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லியிருப்பேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு, பெருக பண்ணுறேன்னு சொல்கிறாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மன அமைதிக்காக, உங்கள் மன சந்தோஷத்துக்காக என்ன செஞ்சிருவாங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு போயிடுவாங்க. வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வாக்கு தத்தத்தை தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை நம்ம கரெக்டாக இருந்தோம், கட்டளை கை கொண்டோம் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், காரியங்களை வாய்க்க பண்ணும். நம்ம கரெக்டாக இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தம் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. அப்போ வேதத்தில் பாருங்கள், சத்தி என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டியவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாகவும். அப்போ பாருங்கள், கச்சை என்னும், அப்போ அந்த கச்சையை என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், கட்டியிருக்கணும். அந்த கட்சி என்ன செய்வோம், சத்திய வசனம் நமக்குள்ளே கட்டி வச்சுருக்கணும். அந்த சத்திய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். அந்த தியானிக்கும் போது அந்த சத்திய வசனத்துக்குள்ளே நான் அநேக டைம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த வேதத்தை தியானிப்பேன். டைம் கிடைக்கிற நேரம்லாம் என்ன செய்வேன், உட்காந்து என்ன செய்வேன், வேதத்தை தியானிச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த வசனம் என்ன செய்யும், எனக்குள்ளே உள்வாங்க எனக்குள்ளே ஒரு பிரசன்னத்தை இறங்குறத நான் உணர ஆரம்பிப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஏவுதல் பண்ணுவார். இந்த வல்லமையை கேளு, இந்த வரங்களை கேளு, இந்த மகிமையை கேளு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே சொல்கிறாரு, உண்ணி தள்ளுவார் இருதயத்திலிருந்து. அப்போ நான் உட்காந்து அந்த வசனம் உள்ளே போனோடனே இருதயம் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு ஆனந்த களிப்படைஞ்சு கண்கள் இருந்து கண்ணீர் சாரையே விழ ஆரம்பிக்கும். அப்போ விழ ஆரம்பித்த உடனே அந்த சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்பேன். கேட்ட உடனே பேச ஆரம்பிப்பார் இருதயத்தில், நீ இதை கேளு, இந்த வல்லமையை கேளு, இந்த வரங்களை கேளுன்னு கேட்பார். அப்போ நான் அந்த வசனத்தை கை கொண்டு பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எலியாவுக்கு இவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்தீங்களே ஜெபிக்கிறதுக்கு. அப்போ எலியா ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யுங்க, கருவேல் பர்வதத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. அப்போ அந்த வல்லமை நான் ஜெபம் பண்ணும்போது இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வசனம் எனக்குள்ளே வாங்கி நான் படிக்கும்போது அந்த வசனத்தை நான் உள்ளே தியானிக்க என்ன செய்யும், எனக்குள்ள அனல் கொண்டுக்கிட்டே இருக்கும் அந்த வசனம்.
அந்த வசனம் நெருப்பாக மாறும், அந்த வசனம் அக்னியாக மாறும், அந்த வசனம் வல்லமையாக மாறும். அந்த சத்திய வசனம் எனக்குள்ளே வரும்போது என்னை சத்தியத்துக்குள்ளே நடத்தி நான் எந்த வீட்டுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணுகிறேனோ, நான் எந்த வீட்டுக்குள்ளே போய் நான் ஜெபம் பண்ணுகிறேனோ, அந்த சத்திய ஆவியானவர் சத்தியத்தை, சகல சத்தியத்தை அங்கே பேச ஆரம்பிப்பார். நடக்க போகிற காரியங்களையும் பேசுவார், நடந்து முடித்த காரியங்களையும் பேசுவார், இனி நடக்க போகிற காரியங்களையும் பேசுவார். அப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஒத்தாலப்பது, என்னால் முடியலை, அவ்வளோதான், செத்து போயிடுவேன், நான் செத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ நான் ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு போகணும். நான் அந்த வீட்டில் அவசரமாக ஆண்டவர் என்னை குணத்தினார், நீ அங்கே சீக்கிரம் போகணும். அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பலபடியும் போகும்போது தடையாக இருக்குது, அந்த வீட்டுக்கு போகவே முடியல. அங்கிட்டு ப்ரேயருக்கு போய் சரியாயிடுச்சு. அந்த டைமில் நான் என்ன செஞ்சுட்டேன், நைட்டு 11 மணிக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். ஆண்டவர் அன்னைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்பவும் அந்த பலவீனம் மாறலை. இன்னும் எதுக்கு அந்த பலவீனம் மாறலை அப்படின்னு சொல்லி கையை தலையில் வச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தடைகளை என்ன செஞ்சார், காமிச்சார். அவங்க என்னென்ன பலவீனத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சுகத்துக்கு தடையாக இருக்கிறத என்ன செஞ்சார், தெளிவாக பேசினார். இந்த பொருள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, இதை எடுத்து மாற்ற சொல்லு அப்படின்னார். நான் டக்குன்னு நிப்பாட்டி ஜெபத்தை நிப்பாட்டிட்டு அப்போவே கேட்குறேன், இந்த மாதிரி இருக்குது, உள்ளே இருக்குது, தீட்டான காரியங்கள் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ தான் சொன்னாங்க, இல்லை பாஸ்டரையா அப்படின்னா, உள்ளே இருக்குது, இல்லாமல் பேச மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் போய் பேச மாட்டார், நீ நான் வேணால் போய் சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு கேட்டோம். ஆமாம், அந்த அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த கோயிலுக்கு போனாங்க, இந்த கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி ஒரு 12 பொட்டணம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. அந்த 12 பொட்டணத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டேன், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பலபடி அந்த 12 பொட்டணத்தை வச்சாங்க. பலபடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பலபடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்துக்கு பிறகு என்ன செஞ்சு, உள்ள பலபடி இருக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்த, சத்திய ஆவியானவர். அந்த சத்திய கச்சையை நம்ம கட்டும்போது, சத்திய என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டி வையுங்கள். அப்போ மார்க்கவசம் என்ன செய்யுங்க, தரித்தவர்களாக இருங்கள். அப்போ என்னென்னா அந்த கரெக்டாக என்ன செய்யணும், சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்தணும். அப்போ நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் இது கடைசி தருணங்க, இனி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, நான் என்ன கூப்பிடுவீங்க, நான் என்ன செய்வேன், முகத்தை பார்த்து ஐயோ பாவமே செத்துக்கிட்டு போயிடக்கூடாதே அப்படின்ட்டு வந்து ஜெபம் பண்ணுவேன். இன்னும் ஒரு டைம் இப்படி நடந்துச்சுன்னா ஏதாச்சும் அதுக்கு நான் கணக்கு சொல்ல முடியாது, கர்த்தரும் கணக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்கிறார், அந்நிய தெய்வத்தை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறான், நான் எப்படி இவனுக்கு விடுதலை தர முடியும், நான் எப்படி இவன் கட்ட அவிழ்க்க முடியும், நீ ஜெபம் பண்ணுகிறையேன்னு கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த மாதிரி தடை இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த சத்திய வசனம் இருக்குது எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் சத்திய ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளேயும் என்ன நடத்துகிறாரு. அந்த சத்தியம் எனக்குள்ளே இல்லை அப்படின்னா நமக்குள்ளே நடக்காது, காரியம் நடக்காது. அப்போ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் என்ன செய்ய 4 பேர் பரிசுத்த ஆவியை பெறல, 5ஆவது பேர் ஒரு ஆள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த 5ஆவது ஆள் ஆவியில் நிரம்ப ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் இவங்களோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க 4 பேர் நம்புகிறாங்களோ நம்மளே தெரியாது, அந்த ஒருத்தர் நம்புகிறான்ல கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பேசுகிற காரியம் உண்மைன்னு. அதுதான் சொல்கிறேன், சத்தியம் என்ன செய்யும், சத்தியம் நமக்குள்ளே இருக்கணும். சத்தியத்தை நமக்கு உள் வாங்கும்போது தான், சத்திய ஆவியார் நமக்குள்ளே வரும்போது தான் சகலத்தையும் அவர் என்ன செய்ய, சத்தியத்துக்குள்ளே என்ன செய்கிறார், நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பவுல் சொல்கிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், கடைசியாக சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் அவர் சத்துவத்திலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தியானி உள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு நிற்கவும் திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளில், இனி வருகிற காலத்தில் தீங்கு நாளில் என்ன செய்யுங்க, நீ வேத வசனத்தை என்ன செய்யுங்க, உள்ள என்ன செய்யுங்க, கச்சையை கட்டி வைங்க. வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இவ்வளோ பெரிய பிசாசுகளை துரத்த முடியும். வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் கட்டுகளை முறிக்க முடியும். வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் முகங்களை முறிக்க முடியும். வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் சத்துருக்களை அதமாக்க முடியும். வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் என்ன செய்யும், அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும்.
வசனம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தில் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படு, என் தழும்புகளால் நீ சுகமாகவேன்னு சொல்லப்படுகிறது வேதத்தில். அந்த தழும்புள்ள கரம் நமக்குள்ளே வெளிப்படணும்னா அந்த வசனம் நமக்குள்ளே உள்ளே உட்கார்ந்து என்ன செய்யணும்? தியானிக்கணும். அன்னைக்கு தேவைக்கு மட்டும் எடுத்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அந்த வசனத்தை தியானிக்கணும். என் தழும்புகளால் சுகமாவேன்னு சொன்னீங்களே, நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் அதை தியானிக்கிறதுக்கும். அப்போ அந்த தழும்பு எதுக்கு அப்படின்னா நம்ம காயங்களை கட்டுறதுக்கும், நம்ம மூங்களை முறிக்கிறதுக்கும், நம்ம வேலைகளை நீக்கிறதுக்கு தான் அந்த காயப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அதை உட்காந்து தியானிக்கணும். அதுக்காக தானே காயப்பட்டார், அதுக்காக தானே வேதனைப்பட்டார், அதுக்காக தானே ரத்தம் சிந்தப்பட்டார். ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ உட்காந்து தியானிக்க தான் அந்த வசனம் என்ன செய்யும்? உனக்குள்ளே அனல் கொண்டு எழும்பும். அந்த வசனம் உனக்குள்ளே இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். அந்த வசனம் உனக்குள்ளே இருந்தால் தான் நீ மறுரூபமாக்க முடியும். ஊழியத்தில் மறுரூபத்தை பார்க்க முடியும், உன் லைஃப்பில் மறுரூபத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி என்ன செய்ய முடியும்? நீ போய் ஜெபிக்கிற இலக்கில் ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியும். அநேகரை நீ மறுரூபமாக்கி மாற்றலாம். அவங்கள மாற்றி கர்த்தருக்கு நேரம் திருப்ப முடியும். சத்திய வசனம் உனக்குள்ளே இருக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கணும். அதான் சொல்கிறார் தாவீது, துன்மார்க்க வழி நடமாலும் பாவி நட இல்லாமல் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிறவன் பாக்கியவானா மாற முடியாது, தியானிக்கிறவன் தான் பாக்கியவானா மாற முடியும். நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானிக்க பலத்த காரியங்களை செய்வார். அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் பிசாசு ஓடும். வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் பிசாசு என்ன செய்ய? கட்டு இருக்காது நமக்கு. எவ்வளோதான் நீங்கள் பேசி ஜெபம் பண்ணாலும் அந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்னா பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடுவான். அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். வசனத்தில் சொல்லப்படுது பாருங்கள். அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும். மத்தேயு 6:33 சொல்லப்படுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? அவரை தேட ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் சித்தத்தை உணர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம், அவருடைய நோக்கத்தை உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா சத்தியம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அவர் சித்தத்தை நம்ம உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவர் சித்தத்தை உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா சத்திய வசனத்தில் உள்ள ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த சத்திய வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு அநேக நாட்கள் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போவோம், ப்ரிப்பேர் பண்ணுற கூட டைம் இருக்கார். ஒரே ஒரு வசனம் தான் கொடுப்பாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருப்பேன். ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுறது கூட என்ன செய்யலை, டைம் இல்லையே எடுக்கிறதுக்கு. ஒரே ஒரு வார்த்தையை தான் தருவார். ஐயோ இதை வச்சு எப்படி பிரசங்கம் பண்ணேன். ஆரம்ப காலத்து ஊழியத்தில் ஒரு வசனத்தை கொடுப்பார். ஒரு வசனத்தை கொடுத்தாருன்னா நான் உட்காந்து தியானம் பண்ணுவோம். 10 வசனம் 20 வசனம் 25 வசனம் என்ன செய்வோம்? அப்படியே என்ன செய்வோம்? அந்த வசனத்துக்கு நேராக கோர்வையாக வருதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். போய் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பேசுவார். ஒரே வசனத்தில் தெளிவாக 1.5 மணி நேரம் ஒரு வசனம் 2 வசனம் இல்லை 3 வசனம் 1.5 மணி நேரம் என்ன செஞ்சிடுவார்? பேசி என்ன செஞ்சிடுவார்? அந்த அனாயிட்டிங்களை கொண்டு போவார். அந்த சத்திய வசனம் நம்ம பிரசங்கம் பண்ணிவிட்டு பலிபீடத்தில் இறங்கி போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. என்ன வார்த்தையை கொடுத்தாரு அந்த வார்த்தையில் பிரசங்கம் பண்ணி அந்த வார்த்தையை கொடுத்தாரில் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் ஜனங்கள் மேலே இறங்கணும். அதுதான் உண்மையுள்ள ஊழியக்காரனோட அனுபவம். அப்படின்னா தான் ஒன்று ஊழியக்காரன்னு சொல்லுவான். இல்லைன்னா நீ சாஸ்திர ஊழியக்காரன் தான். காசுக்காக ஊழியம் பார்க்குறவன், காசுக்காக என்ன செய்கிறவன், நீ ஓடுறவன், பிழப்புக்காக ஊழியத்தை தேடுறவன். நீ பேசுகிற செய்தியில் என்ன வார்த்தையை தருகிறாரோ அந்த வார்த்தையை கர்த்தர் பேசினாருன்னா நீ கடைசியில் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அந்த கொடுத்த வார்த்தையின் அபிஷேகத்தை அந்த பிள்ளைகள் மேலே ஊற்றி நிரப்புவார் ஆண்டவர். நீ அப்படி கட்ட அவிழ்க்கும் போது தான் நீ ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை கட்ட அவிழ்ப்பார். நீ மாம்சத்தில் பிரசங்கம் பண்ணின அப்படின்னா அதில் வல்லமை இருக்காது, அதில் மகிமை இருக்காது, அதில் கிரியை இருக்காது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன செய்யணும்? நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இறங்க. நீங்கள் அதிகமாக வசனத்தை தியானிச்சிங்கன்னா கட்டாயம் வானங்களை திறக்க பண்ண முடியும். உங்களால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நான் அநேக இடத்துல பார்த்துட்ருக்கிறேன். ஒரு வார்த்தை தான் தருவார், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவார். நம்மளை கொண்டா நடத்துகிறாரு, ஒன்றுமே தெரியாத மனுஷன். நானே யோசிப்பேன், ஒவ்வொரு நாள் உட்காந்து யோசிப்பேன்,
அவர் கொடுத்துற கிருபைங்க. வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அநேகர் மேல் அக்னி வல்லமையும் மகிமையும் இறங்குறதை நீங்கள் உங்களால் உங்கள் கண்களில் பார்க்க முடியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வியாதத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானிக்க உங்களுக்குள்ளே அனல் மூட்டை நீங்கள் போய் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி ஜெபத்தில் நீங்கள் வரும்போது ஆவியானவர் நிரப்பப்படுவார். அன்றைக்கி பாருங்கள், 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட காரணம் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவனுக்குள்ளே தியானம் இருந்துச்சு, அவனுக்குள்ளே ஜெபம் வைராக்கியம் இருந்துச்சு. பேதுருக்குள்ளே நமக்குள்ளே அந்த வைராக்கியமாக அந்த ஜெபம் இருந்துச்சா, அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த அனுபவம் இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வார்த்தைகளை பெறுகிற ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட இருக்குதா? நமக்கு சிந்தைக்கு ஏற்றபடி என்ன செய்கிறோம், பைபிளில் இருக்கிற வசனத்தை குறித்து விட்டு என்ன செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். அங்கே கிரியை வெளிப்படாதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வார்த்தையை பெற்றுட்டு வரணும். மோசையின் காலத்தில் பாருங்கள், ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தோடனே வார்த்தையை பெற்றுட்டு வந்து இன்றைக்கி பிரயாணப்படுன்னு சொன்னோன்னே இன்றைக்கி பிரயாணப்பட கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கினார், யோர்தான் தடையை பின்னிட்டு திரும்ப பண்ணினார், எரிகோ மதில்களை உடைக்க பண்ணினார், செங்கடலை 2 பிளக்க ஆரம்பித்தார், பிளந்து வெட்டாந்தரையில் ஜனங்களை கொண்டு வந்தார். வார்த்தையை கொடுத்து தேவன் வல்லமை அனுப்பாமல் என்ன செய்ய மாட்டார், ஒரு ஊழியக்காரன் அனுப்ப மாட்டாருங்க. வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா வல்லமையோடு அனுப்புவாருங்க. அந்த வல்லமை நமக்குள்ளே அனல் கொண்டு எழும்பணும்னா தனித்து உட்காந்து ஜெபிக்கணும், தனித்து உட்காந்து என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தந்தீங்க, அந்த வார்த்தையில் என்ன வல்லமை இருக்குது, என்ன கிரியை இருக்குது, என்ன மகிமை இருக்குது, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. நான் போய் அங்கே போய் ஜெபிக்கும்போது எனக்கு பலத்த காரியங்கள் அங்கே மேலே வெளிப்படணும், நான் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போய் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எப்படி இருக்குது, ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணும்போது அநேக பரிசுத்த ஆவி நான் நிரப்பப்படணும், ஆண்டவரே அங்கே வல்லமை வெளிப்படணும், நான் வெட்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். நான் வெட்கப்படுறேன்னா வெட்கப்படலை, அவர் கொடுத்த வார்த்தையை நான் என்ன செய்யணும், இந்த ஜனங்களுக்குள்ளே இருதயத்தின்னு என்ன செய்யணும், பலகையில் எழுதணும்னு சொல்லி என்ன செய்யணும், வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். பவுலுக்குள்ளே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபிப்பார், ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை தியானிக்கார். பவுல் பாருங்கள், அந்த கமாலியன் பாதத்தில் உட்காந்து கர்த்தருடைய தரிசனத்தை நிறையா கற்றுக்கொண்டார். அதிகமாக படித்த மனுஷன் அவர் தான். அவர் பாருங்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறாரு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்கணுங்க. பாருங்கள், வார்த்தையை தருகிறார் யாருக்கு, எரேமியாவுக்கு சொல்கிறாரு, பிடுங்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் இடிக்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். நான் அநேக டைம் அந்த வசனத்தெல்லாம் வாசித்து ஜெபம் பண்ணும்போது எரேமியா 9ஆவது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது சிறுபுள்ள நெகேமியா சொல்கிறாரு, நான் சிறுபுள்ள ஆண்டவரே, நான் எப்படி போய் இந்த ஜனங்கள் நான் சொல்கிறத கேட்பாங்களா, நீ சின்னவன் நினைக்காத, நான் உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், நீ போய் பேசு, நான் சொன்ன வார்த்தையை பேசு, உனக்கு நான் அதிகாரத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ தூரம் நெகேமியாட்ட அவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு அவ்வளோ தூரம் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறான்னா அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருப்பார், எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவர் கட்டளையை கை கொண்டிருப்பார். சிறு பிள்ளை, நான் எப்படி போய் நான் இவங்கள்ட்ட பேச முடியும், உனக்கு பிடுங்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் நட்டுறதுக்கும் என்ன செய்ய உனக்கு அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ நான் அந்த சமயத்தில் ஆண்டு சமயத்தில் உட்காந்து அந்த வசனத்தை தியானிக்கும் போது அவன் நெகேமியாவை கொண்டு நெகேமியாவும் கொண்டு எரேமியாவும் கொண்டு கர்த்தர் இவ்வளோ தூரம் காரியங்களை வெளிப்படுத்த முடியும்னா அப்போ நம்மளை கொண்டு காரியத்தை நடப்பிக்க முடியாதான், நம்மளை கொண்டு காரியத்தை வாய்க்க பண்ண முடியாதான், நம்மளை கொண்டு கர்த்தர் பேச மாட்டாரா, பிடுங்கிறதுக்கும் நாட்டுறதுக்கும் நம்ம தகப்பனுக்கு கொடுத்துருக்கிறார், பிதாக்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நமக்கு செய்ய தர மாட்டாரா, நம்மளை கொண்டு பயன்படுத்த மாட்டாரா அப்படி சொல்லி அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணிட்டு போகும்போது பலத்த காரியம் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பெருமைக்கு சொல்லலை, கர்த்தர் இவ்வளோக்கு தூரம் பயன்படுத்துகிறார், நாங்கள் சும்மா தான் நினச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தியானம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம தியானிக்க கர்த்தருடைய கிருபை வெளிப்படும், ரகசியம் வெளிப்படும், அந்தரங்கத்தை வெளிப்படும், வெளியரங்கமாக வெளிப்படுத்துவார். கர்த்தர் சொல்கிற அந்தரங்கத்துக்கு பொக்கிஷங்கள் வெளிப்படுத்த இந்த புதிர்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அந்த வல்லமை நமக்குள்ளே வெளிப்படணும்னா அநேக சமூகம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும், வேதத்தை தியானிக்கும். சத்தியம் என்னும் கட்சி உங்கள் அறையில் கட்டியவர்களாகவும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் என்ன செய்ய, மார்க்கவசத்தை தரித்தவர்கள் நீதி மார்க்கவசத்தை என்ன செய்யணும், தரித்தவங்க. சத்தியத்தை மட்டும் நீதியாக பேசணும், மனுஷனுக்கு தகுந்த மாதிரி சத்தியம் பேசக்கூடாது, இருதயத்தை முழுங்குற சத்தியம் பேசக்கூடாது, உள்ளதுன்னு பேசுன்னு சொல்கிறார் ஊழியக்காரனுக்கு ஆண்டவர்.
உள்ளதுன்னு பேசும்போது ஆவியானவர் பலத்த காரியங்களை நம்ம கொண்டு செய்கிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சோமல்லாமல் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவர், சத்தியனும் கட்சியை கட்டி கொள்ளுகிற பிள்ளைகளா ஆண்டவரே. அப்பா அந்த வசனத்தை அப்பா கட்டி கொண்டு வசனத்தை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா, வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளா, அப்பா அந்த வசனத்தை வைத்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற பிள்ளைகளா, அப்பா அந்த வசனத்தை வைத்து கட்டுகளை முறிக்கிறவங்களா, அப்பா அந்த வசனத்தை வச்சு முகங்களை முறிக்கிறவங்களா, அப்பா அந்த வசனத்தை வச்சு சாப கட்டுகளை முறிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெபத்தில் ஆண்டவரே வசனத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளா, போராடி ஜெபிக்கிற பிள்ளை, யாக்கோபை போல போராடி வசனத்தை வைத்து வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆவியானவரே நீங்கள் பேசினதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.